முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வீரப்பனும் பயன்படுத்துனது நாட்டு துப்பாக்கி தான். நாட்டு துப்பாக்கி அந்த நாட்டு துப்பாக்கியினுடைய குழல்னு சொல்லுவாங்க. அந்த குழல் நல்ல கனமானதாக இருந்து, அதில் ஒரு 3 அங்குலம், 4 அங்குலம், 6 அங்குலம் வரைக்கும் மருந்து போடுவாங்க. மருந்து போட்டு அந்த மருந்து தரமான மருந்தாக இருந்து, அந்த மருந்துக்கு மேலே வைக்கக்கூடிய தோட்டா, ஒரே ஒரு பால் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு 1 1/2 அங்குலம் நீளம், ஆ, ஒரு கோழிக்குண்டு அளவுக்கு உருண்டையாக இருக்கும். அந்த மாதிரியான பால் போட்டு அடித்தா யானை விழுந்துடும். அதையும் குறிப்பாக யானையில் எந்த இடத்துக்கு அடிக்கணுங்கிறதுல இவர் வேட்டைக்காரர் தானே. ஆமாங்க. காட்டுக்குள்ளே போகும்போது யானை வேட்டைக்காரங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது அல்லது நம்மகிட்ட பேசும்போது சொல்கிற தகவலினுடைய அடிப்படையில் யானையினுடைய நடு நெத்தி இல்லை மூளை இருக்கிற பகுதி அந்த இடத்துல அடித்தோம்னா யானை விழுந்துடும். அதே மாதிரி அதனுடைய இதயம் இருக்கிற பகுதி முன்னங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த நெஞ்சு பகுதியில் அடிச்சோம்னா விழுந்துடும். நேராக சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த தொண்டைக்கு பக்கத்தில் சொல்லுவோம். இந்த இடத்த மார்க் பண்ணி அடிக்க முடியாது. நெத்தி அல்லது வலது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இதய பகுதி, இந்த பகுதி அடித்தா மட்டும்தான் விழுகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி யானை வேட்டைக்காரங்க இவர் கூட போகும்போது வேட்டைக்கு போயிருந்தவங்க எல்லாமே யானை எப்படி போகுது எந்த பக்கம் போகிறது பார்த்து இந்த இடத்த தான் அடிக்கிறாங்க. இது இயல்பாகவே தெரிஞ்சுக்குது. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த இடத்த அடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக நாட்டு துப்பாக்கி தான் முதல்ல பயன்படுத்துகிறாரு. அடுத்த துப்பாக்கியின் மேலே இருக்கிற அந்த ஈடுபாடு, துப்பாக்கி வச்சுருக்கிறவங்களோட பேசி பழகின விஷயங்களில் 577 மேக்னம் அப்படிங்கிற ஒரு ரைஃபிள் இருக்குது. அந்த ரைஃபிளுக்கு வந்து சக்திமான் அப்படிங்கிற ஒரு தோட்டா, அது இதே மாதிரி யானை அடிக்கிறதுக்கான ஒரு பலமான தோட்டாவாக இருக்கக்கூடிய அந்த தோட்டா இருக்குது. இது போட்டால் இன்னும் வேலை ஈஸியாக இருக்குது. ஏன்னா நாட்டு துப்பாக்கியில் மருந்து போட்டு அதை சரி பண்ணி லோட் பண்ணுறதுங்கிறது ஒரு 10 நிமிஷம் நேரம் எடுக்கும். தோட்டானா அதோட வேகமாக போட்டலாம், கையாளுறதும் எளிமையாக இருக்குது. நாட்டு துப்பாக்கியில் பாதுகாப்பு குறைவு. ஒரு ஃபயர் பண்ணால் வெடிக்குமா அப்படிங்கிறதுலாம் கூட உறுதி கிடையாது, தவறியும் போகலாம். ஆனால் தோட்டா துப்பாக்கியில் அது வெடிக்கும். அப்படிங்கும்போது அந்த 577 மேக்னம்ங்கிற அந்த பிராண்டை வாங்கிடுறாரு. இதிலேருந்து அப்புறம் அடுத்தடுத்த கட்டமாக அப்டேட், இன்னும் வெவ்வேறு தோட்டாக்கள் வெவ்வேறு துப்பாக்கிகள் என்ன இருக்கிறது ஒன்றா தெரிஞ்சு வாங்கி ஆரம்பிச்சிடாரு. இது எல்லாமே சூழ்நிலைக்கு பொறுத்த வரைக்கும் சின்ன வேட்டைக்காரனை கூட தெரியும்.